பாருங்க, ஒரு கணவன் மனைவியா நீங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசுறீங்க வச்சுக்கோங்களேன், கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு கணவன் மனைவி தனியா ஒரு 20 நிமிஷமாவது பேசணும்னு நான் சொல்லுவேன். நம்ம வாழ்ற ஒரு பிஸி வேர்ல்ட்ல, நம்ம வாழ்கிற ரொம்ப அவசர உலகத்துல நம்ம ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு பேசுறதுக்கு நேரமே இல்லாம போயிடுது. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸாவது பேசுங்க. ஆனா நான் நிறைய குடும்பங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்குறேன். 20 மினிட்ஸாவது ஒரு நாளைக்கு பேசுங்க, ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுங்க. நீங்க என்ன கடந்து வந்தீங்க, என்ன நீங்க பார்த்தீங்க, என்ன உங்க வாழ்க்கையில செய்தீங்க, என்ன முடிவுகளை எடுத்தீங்க, யாரை பார்த்தீங்க, எதெல்லாம் நீங்க கடந்து வந்தீங்கன்றத மனம் திறந்து சொல்லுங்க. உள்ள டம்ப் பண்ணாதீங்க. அதை மனசார மனசு விட்டு என்ன பண்ணுங்க, பேசுங்கன்னு நான் சொல்வேன். ஆனா நான் பேசுங்கன்னு சொன்னதே நிறைய வீட்டுல பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஆமா, இவங்க பேச போய் அது என்ன பெரிய சண்டை களமா மாறிடுச்சு வீடு. 20 நிமிஷம் பேசுறதுக்குள்ளேயும் டாபிக் எங்கேயோ ஆஃப் டாபிக்கா போய், அது தேவையில்லாத மனிதர்களை பத்திலாம் பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை அவங்களே கிளறி விட்ட மாதிரி ஆயிடும். அதனால சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் பேச சொல்லாதீங்க மனைவிய, அமைதியா இருக்க சொல்லுங்க. சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்தில் மறைந்திருக்கும் குணமே கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதுன்னு போட்டு